தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தில் படிக்கணுங்கிற ஆசையோடு கியூட் தேர்வை எழுதி ஆன்லைனில் அப்ளை செய்துவிட்டு காத்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட். தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தினுடைய ப்ரொஃபஷனல் மெரிட் லிஸ்ட் என்பது தற்போது அதிகாரப்பூர்வமாக வெளியாகி இருக்கின்றது. ஆனா பல மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி என்னன்னா, மெரிட் லிஸ்டில் என்னுடைய பெயர் வந்திருக்கின்றது, எனக்கு சீட் கிடைச்சிடுச்சா, அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும், கல்லூரியில நேர்ல போய் சேர்ற வரைக்கும் என்னென்ன படிநிலைகள் இருக்கின்றது, இந்த வினாக்கள் தான் அவர்கள் மனதில் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த எல்லா கேள்விகளுக்கும் விடையளிக்கவும் நீங்கள் எந்த ஒரு சிறு தவறும் செய்யாமல் உங்களுடைய அட்மிஷனை கன்ஃபார்ம் செய்வதற்காகத்தான் இந்த வீடியோ. எனவே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரலும் பாருங்க. மாணவர்களே, முதலில் மத்திய பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவர் அப்ளை செய்வதிலிருந்து கல்லூரியில் சென்று சேர்கின்ற வரைக்கும் என்னென்ன படிநிலைகள் இருக்கின்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலில் மாணவர்கள் கியூட் தேர்வை எழுத வேண்டும். அதை நீங்கள் வெற்றிகரமாக முடித்திருக்கின்றீர்கள். இதனை அடுத்து தமிழ்நாடு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி சமர்த் போர்ட்டலிலே அப்ளை செய்வது, இதையும் நீங்கள் வெற்றிகரமாக நிறைவு செய்திருக்கின்றீர்கள். தற்பொழுது உங்களுக்கு ப்ரொவிஷனல் மெரிட் லிஸ்ட் என்பது வெளியாக இருக்கும். இதனை அடுத்து வரப்போகின்றது மிக முக்கியமான கட்டம், அதுதான் செலக்ஷன் லிஸ்ட் அல்லது சீட் அலாட்மெண்ட் ஆஃபர். இதனை அடுத்து அட்மிஷன் ஃபீ செலுத்த வேண்டும். அதனை அடுத்து பிசிக்கல் வெரிஃபிகேஷன் மற்றும் கிளாஸ் ஜாயினிங் என்பது நடைபெறும். இப்பொழுது மெரிட் லிஸ்ட் என்பது வந்திருக்கின்றது. அடுத்து நீங்கள் உடனடியாக செய்ய வேண்டிய 4 முக்கியமான நகர்வுகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலில் உங்களுடைய ரேங்கை சரிபார்க்க வேண்டும். தமிழ்நாடு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இணையதளத்திலே வந்திருக்கக்கூடிய மெரிட் லிஸ்டில் உங்களுடைய பெயர், கியூட் ஸ்கோர், ரேங்க் மற்றும் கேட்டகரி எல்லாம் சரியாக இருக்கின்றதா என்பதை ஒரு முறை சரிபார்த்துக் கொள்ள வேண்டும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், மெரிட் லிஸ்ட் என்பது அப்ளை செய்தவர்களுடைய லிஸ்ட் தான். இதுவே ஃபைனல் அட்மிஷன் என்பது கிடையாது. அடுத்து போர்ட்டலில் லாகின் செய்தும் இமெயிலை நீங்கள் தினமும் சரிபார்க்க வேண்டும். ஏன்னா அடுத்த சில நாட்களில் பல்கலைக்கழகம் செலக்ஷன் லிஸ்டை வெளியிடுவார்கள். உங்களுக்கு சீட் ஒதுக்கீடு செய்யப்பட்டால் உங்களுடைய சமர்த் லாகின் போர்ட்டலிலேயோ அல்லது நீங்கள் கொடுத்த இமெயிலுக்கோ மெசேஜ் என்பது வரப்பெறும். அதனால் தினமும் 2 அல்லது 3 முறை உங்களுடைய இமெயிலையும் போர்ட்டலையும் சரிபார்க்கும் பழக்கத்தை வழக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் வந்ததும் அட்மிஷன் ஃபீஸ் செலுத்த சொல்லி டைம் கொடுப்பார்கள். வழக்கமாக 2 அல்லது 3 நாட்கள் மட்டும்தான் உங்களுக்கு டைம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கும். அந்த குறிப்பிட்ட காலக்கெடுவுக்கு நீங்கள் ஆன்லைனில் கட்டணத்தை செலுத்த வேண்டும். அவ்வாறு செலுத்த தவறினால் உங்களுடைய வாய்ப்பு மறுக்கப்பட்டு உங்களுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ரேங்கிலே இருக்கக்கூடிய மாணவருக்கு அந்த சீட் போய்விடும். எனவே மிகவும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். அடுத்து அசல் சான்றிதழ்களை தயாரான நிலையில் வைத்திருக்க வேண்டும். ஃபீஸ் கட்டிய பிறகு பல்கலைக்கழகத்திற்கு நேரில் வர சொல்லுவார்கள். அதற்குள் தேவையான டாக்குமெண்ட்டுகளை அனைத்தையும் சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப என்னென்ன டாக்குமெண்ட்டுகள் தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கியூட் அட்மிஷன் கார்டு மற்றும் ஸ்கோர் கார்டு, 10 மற்றும் 12ஆம் வகுப்பினுடைய மதிப்பெண் சான்றிதழ்கள், டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், கான்டாக்ட் சர்டிபிகேட் மற்றும் கம்யூனிட்டி சர்டிபிகேட். இதில் முக்கியமாக ஓபிசி, நான் கிரீமி லேயர் மற்றும் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சான்றிதழ்களை பொறுத்தவரையிலும் தற்போதைய நிதியாண்டுக்கு உரியதாகவும் மத்திய அரசு அறிவித்திருக்கக்கூடிய ஃபார்மேட்டிலே இருக்கின்றதா என்பதை சரிபார்த்துக் கொள்ளுங்கள். இதனை அடுத்து பாஸ்போர்ட் சைஸ் போட்டோஸ் குறைந்தது 5 அல்லது 10 எண்ணிக்கையிலும் அதனோடு உங்களுடைய அப்ளிகேஷன் மற்றும் ஃபீஸ் ரசீது நகல்களை நீங்கள் தயாரான நிலையில வைத்திருக்க வேண்டும். கட்டணம் செலுத்திய பிறகு குறிப்பிட்ட நாளில் திருவாரூரில் உள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக வளாகத்திற்கு நேரில் செல்ல வேண்டும். அங்கு உங்களுடைய சான்றிதழ்கள் சரிபார்ப்பு என்பது நடைபெறும். இதனை முடித்த மாணவர்கள் அடுத்து ஹாஸ்டல் வசதி தேவைப்படுகின்ற பொழுது அட்மிஷன் அன்று அதற்கான விண்ணப்பத்தையும் நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். சான்றிதழ்கள் அனைத்தும் சரியான முறையிலே சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு உங்களுடைய அட்மிஷன் முழுமையடையும். மாணவர்களே, மத்திய பல்கலைக்கழகத்தில் படிப்பது என்பது உங்களுக்கு ஒரு வளமான எதிர்காலத்தை பெற்றுத் தரக்கூடியதாக இருக்கும். எந்த ஒரு தகவலையும் தவற விடாமல் கவனமாக செயல்படுங்க. உங்களுக்கு அட்மிஷன் அல்லது டாக்குமெண்ட்ஸ் தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்கள். இந்த தகவல் கியூட் எழுதியுள்ள உங்க நண்பர்களுக்கு பயன்படும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு உயர்கல்வி தொடர்பான இது போன்ற சரியான மற்றும் உடனுக்குடனான தகவல்களுக்கு நம்ம கெரியர் பாத் இன் தமிழ் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.